நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய 2024 புத்தாண்டு வாழ்த்துக்கள். நான் உங்கள் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். இந்த 2024 எப்படிப்பட்ட பலன்களை பொதுவாக நம்ம இந்தியாவுக்கு தரப்போகிறது, நம்மளுடைய 12 ராசிக்குமான பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த முறை 2024 புத்தாண்டானது 1/1/2024 இரவு 12 மணிக்கு பஞ்சமி திதியில் திங்கட்கிழமை அன்று மார்கழி மாதம் 16ஆம் தேதி கன்னியா லக்னம் சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது. பொதுவாக மகத்தில் பிறந்தவங்க ஜகத்தை ஆளுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த வருஷம் 2024 கண்டிப்பாக ஜகத்தை ஆளத்தான் போயிடுது. இந்த 2024ஓட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 2019 2020ன்னா கொரோனா தான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தது. 2023 அப்படின்னா நம்ம கொரோனாலேருந்து மீண்டு வருகின்ற முயற்சி, நம்ம பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விமோசனம். இது 2023. இப்போ 2024ஓட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மாற்றம். இந்த 2024 இந்தியாவை பொறுத்தவரை எல்லா விஷயங்களிலுமே மாற்றம், நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும், எதுவானாலுமே மாற்றத்தை பெறப்போகிறது. மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த 2024 எல்லா துறைகளிலுமே எல்லா விஷயங்களிலுமே எல்லோருடைய மனதிலுமே மாற்றத்தை உருவாக்கப் போகிறது. ஏன் அப்படி, எதனால் அப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. பொதுவாக மகர ராசிங்கிறது இந்தியாவோட ராசி. அந்த மகர ராசியில் இது வரைக்கும் புளூட்டோ கிரகமும் சனி கிரகமும் சேர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தது. திருக்கணிதப்படி ஜனவரி 17ஆம் தேதியும் வாக்கியப்படி டிசம்பர் 20ஆம் தேதியும் சனி பெயர்ச்சி ஆகும்போது அந்த புளூட்டோ கிரகத்தை விட்டு சனி பகவான் விலகி கும்பராசிக்கு போகிறார். பொதுவாக சனி ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி புளூட்டோ கிரகம் ஒரு ராசியில் 30லேருந்து 35 வருஷம் இருக்கும். அப்போ அடுத்த சந்திப்பு சனிக்கும் புளூட்டோவுக்குமானது கும்பராசிலேயோ மீன ராசிலேயோ இருக்கக்கூடும். அப்போ எப்போல்லாம் இந்த சனி புளூட்டோ கிரகத்தோடு சேர்ந்து ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்து விலக போகிறாங்களோ அப்போ பல புரட்சிகளை செஞ்சுட்டு அந்த புரட்சிக்கு ஒரு முடிவாக நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு போகிறது தான் அந்த 2 கிரகங்களோட சந்திப்பு. உதாரணமாக அந்த உலகத்தில் முன்னாடியெல்லாம் அடிமை தொழில்னு இருந்தது. அதாவது வேலை செய்கிறதுக்கு நம்ம சம்பளத்துக்கு ஆளை பார்க்க மாட்டோம், ஒரு அடிமையை விலைக்கு வாங்கி அவனை நம்ம வேலை வச்சுக்கிறது தான் ஒரு காலத்தில் இருந்தது. இந்த அடிமை தொழில் எப்போ போச்சுன்னா இந்த மாதிரி சந்திரனும் சனி பகவானும் புளூட்டோவும் ஒரு ராசியில் சேர்ந்து எந்த நாட்டிலே இருந்தோ அந்த நாட்டில் சேர்ந்து அதுக்கப்புறம் பிரிஞ்ச போது தான் இது உண்டானது. அதே மாதிரி கிறிஸ்தவர்களிடம் ப்ராட்டஸ்டன்ட் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது. அந்த பிரிவு உருவான போது கூட அமெரிக்காவுக்குரிய ராசியில் புளூட்டோவும் சனியும் சஞ்சாரம் செய்து பிரிந்தது தான் காரணம். இப்போ இந்தியாவோட ராசி மகர ராசி, அந்த மகர ராசியில் சனியும் புளூட்டோவும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு பிரளயமே ஏற்பட போகிறதுன்னு சொன்னால் கூட நம்பலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாகவே எல்லாமே மாற்றமாக இருக்கும். அரசியலாகட்டும், வருமானமாகட்டும், இந்தியாவின் மதிப்பாகட்டும், எல்லா விஷயங்களிலுமே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. இதுவரைக்கும் இருந்தது மாறக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக செய்யும். குறிப்பாக நம்ம கணினி சார்ந்த துறை அசுர வேகமாக மிக உன்னதமான நிலையை அடைய போகிறது.
இந்த மாதிரி பெரிய வளர்ச்சி இருக்கிற எல்லா விஷயத்திலுமே சில சாபக்கேடுகள் இருக்கத்தான் செய்யும். அதனால் இந்த 2024 சைபர் கிரைம் குற்றச்சாட்டுகள் நிறைய வரும். மக்கள் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதே மாதிரி விவசாயிகள் ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்கும். அவங்களுக்கு நினைச்சதை விட அதிகமான விளைச்சல், அது மாத்திரம் இல்லை, விளைச்சல் அதிகமாக விலைக்கு போகிற ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். பொதுவாக மகர ராசிக்கு 2வது வீட்டுக்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். 2வது வீடுங்கிறது நேத்திரஸ்தானம். அப்போது இந்தியாவில் ஏதாவது புதிய கண் நோய் ஒன்று உருவாகலாம். கண்ணில் எரிச்சல் அல்லது கண் சம்பந்தமான பிரச்சனைகள், இதை இந்தியாவில் நிறைய பேருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கொரோனா மாதிரி ஒரு தொற்று நமக்கெல்லாம் வந்தாச்சு, குழந்தைகளுக்கும் வந்துட்டு போயிடுச்சு. இப்போ ஜீவராசிகளுக்கும், அதாவது கால்நடைகளுக்கு அந்த மாதிரியான ஒரு நோய் தாக்கக்கூடிய வாய்ப்புகள் 2024 இருக்குது. அதே மாதிரி விவசாயிகள் கூட அவங்களோட பயிர்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சின்ன நோய் அதற்காக புதிய கண்டுபிடிப்புகள், மருந்து கண்டுபிடிக்கிற ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். அப்போ 2024 பொறுத்தவரை மருத்துவத்துறை மிக அற்புதமாக செயலாற்றப் போகிறது. உடனுக்குடன் நம்ம தேவையான மருந்துகளை தயாரிக்கின்ற ஒரு ஆராய்ச்சியாக மருத்துவத்துறை இருக்கப் போகிறது. குறிப்பாக அந்த இந்திய ராசிக்கு சனி புளூட்டோ சஞ்சாரம் மகர ராசியில் இருந்து அது ஒரு முடிவுக்கு சனி பகவான் கும்ப ராசிக்கு போகும்போது மிக முக்கியமான மாறுதல்களை தருவார். நீங்கள் திருக்கணிதப்படி ஜனவரி மாதம் 17ஆம் தேதியே சனி பயிற்சி ஆறுதுன்னு வச்சிருந்தாலும், ஜனவரி 2023க்கு அப்புறம் நடந்த பல விஷயங்களை எடுத்து பார்த்தோன்னா, அமெரிக்காவில் உதவி ஜனாதிபதியாக ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பெண்மணி வந்திருக்கார். இந்தியாவோட முதல் குடிமகன் என்று சொல்லப்படுகின்ற பிரசிடெண்ட்டாக ஒரு பெண்மணி வந்திருக்கிறார். நாளைக்கே கூட ஒரு பெண் பிரதம மந்திரி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கான சந்தர்ப்பமும் இல்லை. அப்போது இந்த சனி மற்றும் புளூட்டோ மகர ராசியிலேருந்து, இந்தியாவோட ராசியிலேருந்து விடுபடும்போது பெண்களின் உச்சபட்ச பதவிகளில் உட்கார வச்சுட்டு போயிடுவார். இந்தியாவில் இருக்கிற பல பெரிய பெரிய பதவிகள் பெண்களால் ஆக்கிரமிக்கப்படும். பெண்கள் அந்த முதன்மையான பதவிக்கு வந்துடுவாங்க. இது உலக அளவில் கூட நடக்கலாம். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் கூட பெண்மணி தான் முக்கிய பொறுப்பில் இருக்காங்க. இந்தியாவை சேர்ந்தவங்க தான் அவங்க கூட. அப்போது இந்தியாவுக்கான மதிப்பு கூடுகின்ற ஒரு சூழ்நிலையை தான் இதை பார்க்கலாம். பெண்களுக்கான அங்கீகாரமாக இதை பார்க்கலாம். அந்த சனி புளூட்டோ ரெண்டுமே ஒரு ராசியிலேருந்து நகர்றதுனால ஏற்படுகின்ற மாற்றம், அதாவது மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னு சொல்லுவோமே. அப்போது இந்த 2024 அப்படின்னு எடுத்துட்டா அதோட முக்கியமான குறிக்கோள், நம்ம ஒரு வருஷத்தோட அஜெண்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024ஓட அஜெண்டா மாற்றம். எல்லா விஷயங்களிலும் மாற்றம். இதில் எந்த விதமான பாகுபாடே கிடையாது. நம்ம எல்லா விஷயங்களிலுமே ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிற ஆண்டாக தான் இந்த 2024 இருக்க போகிறது. ஆகவே அந்த மாற்றம் எப்படிப்பட்டதாக இருக்கும், அந்த மாற்றம் எதிலெல்லாம் வரப்போகிறது அப்படிங்கிறது நம்ம இந்த வருஷத்தை கடந்து செல்லும்போது தான் பார்க்கணும். 2023 ஓரளவுக்கு நம்ம கொரோனா பாதிப்புலேருந்து விடுபட்டு கொஞ்சம் பெருமூச்சு விடுகின்ற காலகட்டமாக இருந்தது. இப்போ 2024 அற்புதமான வருடமாக அமைய போகிறது. இந்த மாற்றம் கூட பெரிய மாற்றம்தான். தனிநபர் வருமானம் என்பது அதிகரிக்கக்கூடும். மக்களுடைய சந்தோஷம் என்பது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
இந்தியர் என்று சொன்னால் வெளிநாட்டில் பெருமைப்படுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த மாதிரி எல்லா விதத்திலுமே ஒரு மாற்றத்தை தரப்போகிற ஆண்டு தான் 2024. ஆகவே தனிநபர் வருமானம் இந்த வருஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழில்துறை, வியாபாரம், இப்படி பல விஷயங்களிலும் இந்தியாவில் முன்னேற்றங்கள் நிறையா இருக்கும். குறிப்பாக ஒரு பெண்மணி உலக அளவில் நோபல் பரிசு பெறுகின்ற வருடமாக இருக்கும். அப்புறம் அந்த மழையை பொறுத்துன்னா அந்த மழையிலேயும் ஒரு மாற்றம் இருக்கும். மழை மாத்திரம் இல்லை, நம்முடைய சீதோஷ்ண நிலை, தட்பவெட்ப நிலை இதெல்லாமே ஒரு மாற்றத்துக்குரியதாக இருக்கும். எங்கெல்லாம் குளிர் அதிகமாக இருக்கும் நம்ம நினச்சோமோ அங்கெல்லாம் குளிர் மட்டுப்பட்டு இருக்கும். எங்கெல்லாம் குளிரே இருக்காதுன்னு நினச்சோமோ அங்கெல்லாம் குளிர் அதிகமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்ப்போம். அதாவது சீதோஷ்ண நிலையோட தட்டு மாறுகின்ற ஒரு காலகட்டமாக இந்த 2024 இருக்கும். இங்கெல்லாம் மழை கம்மியாக தான் இருக்கும்னு நினச்ச இடங்கள்லாம் மழை அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த மாதிரி நம்முடைய இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட மிகப்பெரிய ஒரு மாறுதலை பெறும். மழையை பொறுத்தவரை கண்டிப்பாக இந்த 2024 23 தொடர்ந்து அதிகப்படியான மழை பெறுகின்ற வருடமாக இருக்கும். குறிப்பாக 2023 போல இல்லைன்னாலும் 2024 அதுக்கு சமமான அதிகப்படியான மழையை பெறுகின்ற காலம். குறிப்பாக தென்னிந்தியாவில் ரொம்ப அதிகமான மழை இருக்கும். எப்போவுமே அதிக மழை பெய்கின்ற வட இந்தியாவில் ரொம்ப கம்மியாக இந்த மழை பெய்யும். இன்னும் சொல்லப்போனால் கணினி சார்ந்த படிப்பு என்பது மிக முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு வருடமாக இது இருக்கும். எல்லாரும் அந்த கணினி சம்பந்தப்பட்ட படிப்பை நோக்கி செல்வார்கள். புதிய புதிய கண்டுபிடிப்புகள், அதாவது கணினி என்பது உச்சத்தை தொடுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த 2024 இந்த மாதிரி அற்புதமான பெரிய மாற்றங்கள் நிறைந்த ஒரு வருடமாக கண்டிப்பாக இருக்கும். இப்போ 12 ராசியும் எப்படிப்பட்ட பலன்களை பெறப்போகிறது, ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத தனித்தனியாக பார்க்கலாம். அன்பிற்கினிய தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் 2024 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போ நம்ம ஆங்கில புத்தாண்டு எப்படிப்பட்ட பலனை தனுசு ராசிக்கு தரப்போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். தனுசு ராசியிலேருந்து 3வது இடம் என்று சொல்லப்படுகின்ற முயற்சி ஸ்தானம், சகோதர ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சுகஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 4வது இடத்துல ராகு பகவான். அதைத் தொடர்ந்து 5வது இடத்துல ஒரு 4 மாதம் குரு பகவான் சஞ்சாரம் செய்து பலனை தருவார். அதன் பிறகு பெயர்ச்சியாகி 6வது இடத்திலேருந்து பலனை தரப்போகிறார். கேதுவை பொறுத்தவரை ஜீவனஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 10வது இடத்துல இருந்து பலனை தரப்போகிறார். எனவே இந்த வருட கிரகங்களின் அமைப்பு எப்படிப்பட்ட பலனை தனுசு ராசிக்கு தரப்போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல 3வது வீட்டில் இருக்கிற சனி பகவானை பார்க்கலாம். சனியை பொறுத்தவரை 3, 6, 10, 11 ஆகிய இடங்கள் ரொம்ப சிறப்பான பலனை தருகின்ற இடம். முயற்சி ஸ்தானம், சகோதர ஸ்தானம்னு சொல்லலாம். ஆகவே இந்த காலகட்டத்தில், இந்த புதிய வருடத்தில் தனுசு ராசிக்காரர்கள் புதிய புதிய முயற்சிகளை மேற்கொள்ள போகிறாங்க. அவங்க பார்க்குற தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், அல்ல பார்க்குற வேலையில் இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் புதுசாக எதையாவது செஞ்சு சாதிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அதே நேரத்தில் சனி பகவான் 3ல் இருக்கிறதுனால மெதுவாக செயல்படுகின்ற தன்மையும் இருக்கும். நமக்கு வேகம் வேண்டாம், விவேகமாக நம்ம மெதுவாக போகலாம் அப்படிங்கிற எண்ணமாக கூட இருக்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் 3வது இடம் சகோதர ஸ்தானம். சகோதரர்களுடைய நமக்கு ஏதாவது உதவி வேணுனாலோ, ஆலோசனை வேணுனாலோ, இல்லை நமக்கு நட்புக்கு நட்பாக இருப்பதற்கும் அவர்கள்
ரொம்ப தயாராக இருக்கிறதுங்கிறது நமக்கு ஒரு பெரிய தைரியத்தையும் துணிச்சலையும் தரும், தன்னம்பிக்கையை தரும். பொதுவாக 3ல் சனி இருக்கும்போதே அவங்களுக்கு துணிச்சல் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 3வது வீட்டில் சனி பகவான் இருக்கும்போது பொறியியல் சம்பந்தப்பட்ட படிப்பு ரொம்ப அற்புதமாக வரும். மாணவர்களுக்கு இப்போ பொறியியல் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தால் அவங்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகமாக இருக்கும், அல்லது அவங்க படித்த படிப்புக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பொதுவாகவே பொறியாளர்கள் எல்லாருக்குமே சனி பகவான் நல்ல அமைப்பில் இருக்கணும். 3வதுங்கிறது ரொம்ப அற்புதமான அமைப்புங்கிறதுனால எல்லா விதமான பொறியாளர்களுக்கும் இது கொஞ்சம் உற்சாகத்தை தருகின்ற ஆண்டாக இருக்கும். ஏன்னா இப்போது கம்ப்யூட்டர் சம்பந்தமான படிப்பு 3வது வீடுங்கிறது தொலைத்தொடர்பு, கம்யூனிகேஷன் பற்றி சொல்லுகின்ற இடம். அந்த இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால இப்போது கணினியில் புதுசாக நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. ஆகவே கம்ப்யூட்டர் சம்பந்தமான படிப்புக்கு தான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வேல்யூ இருக்குது. கம்ப்யூட்டர் படித்தா தான் நம்ம எதுவுமே சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. கம்ப்யூட்டர் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு வந்தாச்சு. ஆகவே அந்த கம்ப்யூட்டர் யுகத்தில் 3வது வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால கம்ப்யூட்டர் சம்பந்தமான படிப்பு படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி 3வது வீடுங்கிறது கலையை பற்றி சொல்லுகின்ற இடம். கலைஞர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கு பொருளாதாரம் மட்டும் இல்லாமல் நல்ல புகழ், அதே மாதிரி கௌரவம், அந்தஸ்து எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை தொடர்ந்து 4வது வீட்டில் ராகு பகவான். ராகுவை பொறுத்தவரை இந்த சுகஸ்தானத்தில் போய் உட்கார்றதுங்கிறது அவ்வளவு பெரிய நல்ல அமைப்பு இல்லை. இந்த 4வது வீடுங்கிறது படிப்பு சம்பந்தமான விஷயங்கள். ஆகவே படிப்பில் ஏதாவது ஒரு தடை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 3வது வீட்டில் இருக்கிற சனி படிக்க ஆறுதலாக இருந்தாலும் 4ல் இருக்கிற ராகு பகவான் சின்ன சின்ன தடைகளை, ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தடைகளை ஏற்படுத்துவார். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா 4வது வீடுங்கிறது தாயோட மாத்ருஸ்தானம்னு சொல்லலாம். ஆகவே தாயுடைய உடல் நலம் கெறக்கூடிய, சில பேருக்கு தாயோட ஏதாவது ஒரு மனத்தாங்கல் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த தாய் வழி தாத்தாவுக்கு உடல் ரீதியாக கண்டம் வருகின்ற காலகட்டமாகவும் இதை எடுத்துக்கலாம். ஆகவே இந்த ராகு பகவான் மற்றும் சனி பகவான் 2 பேரோட பலன்களை பார்க்குறப்போ சனி பகவான் அற்புதமான பலன்களை தரப்போகிறார். ஆனால் ராகு பகவான் அந்த மாதிரி இல்லை. நம்ம கொஞ்சம் சிக்கனமாக வாழணும்னு நினச்சிட்ருக்கும்போதே 2 வீலர் மக்கர் பண்ணி அதுக்கு ரிப்பேர் செலவை விட புதுசாக ஒரு வண்டி வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அப்போ புதுசாக ஒரு வண்டி வாங்கும்போது கடனை வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். இந்த மாதிரி புதுசாக சிக்கலில் மாட்டிக்கிறது தான் இந்த ராகு பகவான் தருகின்ற பலனாக இருக்கும். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, குருவோட வீட்டில் இருக்கிற ராகு பகவான் பெரிய அளவில் கெடுபலன்களை எல்லாம் தரமாட்டார். ஏதோ ஓரளவுக்கு ஒப்பேத்துற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை தந்தாலும் சனியும் ராகுவும் சேர்ந்து ஓரளவுக்கு நல்ல பலனை தான் இந்த காலகட்டத்தில் தரப்போகிறாங்க. நம்ம புதுசாக வாகனம் மாற்றுறதுங்கிறது நம்முடைய சொகுசு வாழ்க்கைக்கு, ஆடம்பரமான வாழ்க்கைக்கு நல்லது தானே. அதனால் ராகுவோட பலனும் ஏதாவது ஒரு வகையில் நன்மையாக முடியும். அடுத்ததை நம்ம பார்த்தோன்னா 5வது வீட்டில் குரு பகவான். குரு பகவான் 4 மாதம் 5வது வீட்லேயும் 8 மாதம் 6வது வீட்லேயும் இருந்து பலனை தரப்போகிறார். 2 இடமே குரு பகவானுக்கு நல்ல இடம்தான். நமக்கு எப்படி சனி பகவான் பொறியியல் கல்லூரியில் நல்ல மார்க் வாங்குகிற மாதிரி மாணவரை தேர்ச்சி விட்டாட்டும், ராகு பகவான் படிப்பில் கொஞ்சம் சுணக்கத்தை தந்தாலும் 5வது இடத்துல இருக்கிற குரு பகவானும் படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் நன்மைகளை தான் செய்யப்படுறார். புத்திரர்கள் விஷயத்தில் ரொம்ப சந்தோஷமான செய்திகளை நம்ம கேட்க போகிறோம். அவங்க படித்து நல்ல மார்க் வாங்கினதை பார்ப்போம், அல்லது அவங்க படித்து முடித்ததுக்கப்புறம் நல்ல வேலையில் இருக்கிறத பார்க்க போகிறோம். அவங்க திருமணத்துக்கு பிறகு சந்தோஷமாக குடும்பம் நடத்துகிற அழகை பார்க்க போகிறோம். இப்படி ஏதாவது வரையில் புத்திரர்கள் சம்பந்தமான நல்ல செய்திகள் வரக்கூடும்.
சில பேருக்கு காதல் சம்பவங்களும் நிகழக்கூடும். காதலிக்கின்ற வாய்ப்பு ஏற்படலாம். சில பேர் காதலித்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு அது திருமணத்தில் முடிகிற வாய்ப்பும் இருக்குது. பொதுவாக 5வது இடத்துக்கு குரு வரும்போது திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது குரு பலனே இருக்குது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் இந்த 5வது இடத்துல குரு சஞ்சாரம் செய்கின்ற காலத்தில் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் விவசாயிகள் நல்ல அற்புதமான காலகட்டமாக இது இருக்கும். அவங்களுக்கு அந்த விவசாய நிலத்தை தவிர வேறு ஏதாவது அது விவசாய பொருட்களை விற்கிறது போன்ற விஷயங்களில் அதிகமாக லாபம் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். குரு பகவான் 5வது இடத்துல இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் எந்த சிக்கலுமே இருக்காது. தனுசு ராசியை பொறுத்தவரை இது வரைக்கும் 7 சனிலேருந்து இருந்து விடுபட்டாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு 5வது இடம் என்று சொல்லப்படுகின்ற பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு செண்டால யோகம் இருந்தது. இந்த 2 பெரிய இக்கட்டான விஷயங்களும் விலகி போனதே தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு சிறப்பான பலன் அப்படின்னு தான் சொல்லணும். ஆகவே அந்த சிறப்புக்கு சிறப்பு சேர்க்கிற மாதிரி குரு பகவான் 5வது இடத்துல இருந்து நல்ல பலனை தான் தரப்போகிறார். குரு பகவானோட பலன் என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். 5வது இடத்துல அந்த குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்கும். கலைத்துறையில் ஈடுபடுறவங்களுக்கே சிறப்பான காலகட்டம். சில ஆசிரியர்கள் சில நல்லாசிரியர் விருது பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. புகழ், பெருமை, வெகுமதி போன்ற விஷயங்கள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை தொடர்ந்து 6வது இடத்துல குரு பகவான் சில 8 மாதங்கள் வரை சஞ்சாரம் செய்ய போகிறார். அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மாறுபட்ட பலன்களை தான் நம்ம பெற போகிறோம். வயிறு சம்பந்தமான சில பிரச்சனைகள் வரலாம். அதே மாதிரி நம்ம பகையை வெல்லக்கூடிய தன்மை இருக்கும். நம்ம கடன் வாங்கியாவது ஒரு ஆடம்பரமான விஷயங்களை பண்ணணும். வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, புதிய வாகனம், இதுக்கு எல்லாத்துக்கும் கடனை வாங்கி கடன் மூலமாக நம்முடைய வளர்ச்சியை காட்டும். அதே நேரத்தில் நோய் சம்பந்தமாக சில காது சம்பந்தமான நோய், வயிறு சம்பந்தமான நோய் போன்ற பாதிப்புகள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் 6வது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்ற போது நல்ல பலன்களே அதிகமாக கிடைக்கும். ஏன்னா குரு பகவானை பொறுத்தவரை 3, 4 ஆகிய இடங்கள் சுமாரான பலனை தந்தாலும் மற்ற இடங்கள் எல்லாமே அற்புதமான பலனை தர்ற மாதிரி தான் இருக்கும். ஆகவே 6வது வீடு அப்படிங்கிறது வேலை தேடிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு நல்ல வேலை அமைகின்ற காலமாக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கேது பகவான். 10வது வீட்டில் ஜீவனஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்து பலாபலன்களை தர இருக்கிறார். 10வது இடம் அப்படிங்கிறது கேதுவுக்கு பெரிய பலமான இடம் அப்படின்னு சொல்கிறத விட ஓகே பரவாயில்ல, சுமாரான பலனை தான் தரப்போகிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். வேலை விஷயத்தில் மாறுதல்கள் கண்டிப்பாக இருக்கும். இப்போ இருக்கிற வேலையை விட பெட்டர் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சில பேருக்கு இப்போ இருக்கிற வேலையில் திருப்தி இல்லாமல் வேலையை மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். ஆகவே 10வது வீட்டில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கின்ற போது நமக்கு தொழிலில் வெற்றி கிடைக்கும். கண்டிப்பாக வியாபாரத்துலேயும் வெற்றி கிடைக்கும், வேலையிலையும் வெற்றி தான் கிடைக்கும். ஆனால் வேலை மாற்றல் இருக்கும். ஆனால் 10வது வீட்டில் இருக்கும்போது நம்முடைய நேர்மை, ஒழுக்கம், நியாயம் போன்ற விஷயங்களில் நல்ல பெயர் எடுக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். ஜீவனஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறதுங்கிறது ஓரளவுக்கு நன்மையாக தான் இருக்கும். கேது சார்ந்த தொழில்களை செய்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஏதாவது ஒரு வகையில் கோவில் சம்பந்தப்பட்ட திருப்பணிகள் அல்லது கோவிலில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கு ஏராளமான பொருள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஆன்மீக சுற்றுப்பயணம் போன்ற விஷயங்களை ஏற்பாடு செய்கின்ற அந்த ஊரை சுற்றி காட்டுற அந்த வேலை செய்கிறவங்களுக்கு, சுற்றுலா பயணிகளுக்கு உதவியாக இருக்கிற கைடு அப்படின்னு சொல்கிற அந்த வேலையை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான எதிர்காலம் இருக்குது. அதே மாதிரி ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்கும் சிறப்பான எதிர்காலம் இருக்குது. கேதுவை பொறுத்தவரை மிகப்பெரிய நன்மைகளை தராட்டாலும் ஓரளவுக்கு நன்மைகளை கண்டிப்பாக தருவார். இந்த 10வது இடத்துல கேது பகவான் இருக்கிறதுங்கிறது நிச்சயமாக தனுசு ராசி என்பர்களுக்கு
ஒரு விதத்தில் நன்மை தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு வேலையில் ஒரு அதிருப்தி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்போ தானே நம்ம வேறு வேலைக்கு இதை விட பெட்டர் வேலைக்கு நம்ம போவோம். இப்போ இந்த வேலையில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நம்ம இதே இடத்துல தான் இருப்போம். ஆகவே இந்த வேலை மாறுதல் அப்படிங்கிறது கேதுவை பொறுத்தவரை அது ஒரு முன்னேற்றத்திற்கான படியாக தான் இருக்கும். சில சச்சரவுகள் அல்லது சில பாதகங்களை தந்தாலும் நல்ல விஷயங்களை முடிவில் தருவார் கேது பகவான். ஆகவே இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த புத்தாண்டானது மிக சிறப்பான பலன்களை பெற போகிறாங்க. கண்டிப்பாக இது வரைக்கும் இருந்த அந்த 7 சனி அல்லது குருச்சண்டால யோகம் இதெல்லாம் விலகினதே அவங்களுக்கு பெரிய ஒரு ரிலீஃபாக தான் இருக்கும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.